Hello friends, this is Abhi from Abhi Creation. நம்ம இன்னைக்கு என்ன வீடியோவில் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து ஒரு மாதிரி பிளைன் பட்டு சேலை ஒரு மாதிரி ஆன்டிக்கில் வந்து ஷட்டில் பார்டர் இருக்குது. நல்லா இது வந்து ராமர் ப்ளூ மாதிரி ஒரு சாரியும் ப்ளவுஸும் ஒரே கலர் சேம் கலராக இருக்குது. மேலே கஸ்டமர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நமக்கு அந்த ஆன்டிக் ஷீட்ஸில் ஃபுல்லாக ஒர்க் பண்ணி கேட்டிருக்காங்க. அண்டு சாரி சிம்பிளாக இருக்கிறதுனால ஓரளவுக்கு மீடியமாக கொஞ்சம் கிராண்டாக ப்ளவுஸ் ஒர்க் கேட்டிருக்காங்க. இதில் வந்து நம்ம ஸ்லீவ் வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம், ஷட்டிலாக பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம அது வந்து எப்படி ஒர்க் பண்ணியிருக்கோம் வந்து பார்க்குறோம். இந்த இதை பார்த்தீங்கன்னா கீழே வந்து கொஞ்சம் நல்ல கேப் விட்டுருக்கோம் பார்டரை. கீழே நல்லா பார்டர் கேப் விட்டுட்டு ஸ்கேலப்ஸ் மாதிரி ஸ்லீவ் கேட்டிருந்தாங்க. ஸ்கேலப்ஸ் மாதிரி கேட்டதுனால நம்ம வந்து பார்த்திங்கன்னா தெரியும், கீழே வந்து ஸ்டிச்சிங்க்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி ஒரு 4 லைன்ஸ் ஜரி போட்டு நம்ம ஸ்கேலப்ஸ் மாதிரி கொடுத்துருக்கோம். ஸ்கேலப்ஸ் மாதிரி கொடுத்துட்டு அந்த பாயிண்டில் வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா அந்த ரிலேட் பண்ணி அந்த ப்ளவுஸ் கலரில் ஒரு ஸ்டோன் வச்சுட்டு ஒரு செமி ஃப்ளவர் பாதி ஃப்ளவர் மட்டும் கொடுத்துருக்கோம். அந்த பாதி ஃப்ளவரில் அவங்க ஷட்டிலாக கேட்டதுனால செல்ஃப் ப்ளூ கலர் பீட்ஸ் வந்து அவுட்லைனில் கொடுத்துட்டு அப்புறம் உள்ளே வந்து பார்த்தோம்னா நம்ம ப்ளூ இது ஆன்டிக் பீட்ஸில் ஃபில் பண்ணியிருக்கோம். அவுட்லைனில் ஜரி கொடுத்துட்டோம். அப்புறம் இன்னும் கொஞ்சம் கிராண்டாக தெரியணும், ஏன்னா ஷட்டிலாக ஒர்க் இருக்குது, அதனால கோல்டு மிக்ஸ் இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காண்டி என்ன பண்ணியிருக்கோம், அந்த லவங்கம் ஸ்டிச் மாதிரி போட்டு எட்ஜில் பூராமே நம்ம சீக்வன்ஸ் வச்சுருக்கோம். இதுதான் பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு ஃப்ளவருக்கும். அண்ட் அந்த 2 ஃப்ளவருக்கு இன் பிட்வீனில் பார்த்தீங்கன்னா திரும்ப நமக்கு அந்த ட்விஸ்டட் பீட்ஸ் கொஞ்சம் லாங்கில் ஒரு ட்விஸ்டட் பீட்ஸ் இருக்குது. அந்த பீட்ஸோட சேர்த்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா அந்த ப்ளூ கலரில் ஒரு சுகர் பீட்ஸ் வந்து எட்ஜில் வச்சுருக்கோம். இதுதான் இந்த பார்டருக்கு பண்ணியிருக்கோம். அண்ட் வந்து ஒரு 10 இன்ச் ஸ்லீவ் அப்படிங்கிறதுனால இப்போ ஸ்லீவில் வந்து பார்த்தா என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு பாயிண்ட் எடுத்துகிட்டு ஒரு வங்கி போட்ட மாடலில் இருக்கணுங்கிறதுக்காண்டி பண்ணியிருக்கோம். திரும்ப அந்த கர்வ்ஸ் எல்லாம் நம்ம கிராஸாக ஸ்லாண்டிங்காக ஒரு ஏ ஷேப்பில் வந்து வரைஞ்சி நம்ம திரும்ப அதையே தான் நம்ம கொடுத்துருக்கோம். கொஞ்சம் கிராண்டாக தெரியணுங்கிறதுக்காண்டி நூடுல் ஸ்டிச்சை வந்து இன் பிட்வீனில் போகிற அப்ளை பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த மாதிரி லைன்ஸ் வந்து இறக்கி போட்டிருக்கோம். அது வந்து பார்த்தா அந்த ட்விஸ்டட் பீட்ஸில் வந்து நம்ம வச்சோம் பார்த்தீங்களா, அந்த மேலே டிப்பில் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த ட்விஸ்டட் பீட்ஸில் நம்ம வந்து ஜிக்ஸாக்காக கொடுத்துருக்கோம். ட்விஸ்டட் பீட்ஸை ஜிக்ஸாக்காக கொடுத்துட்டு இன் பிட்வீனில் வந்து பார்த்தா திரும்ப இருக்க நம்ம சுகர் பீட்ஸ் வச்சுருக்கோம், அந்த ப்ளூ கலர் வச்சுருக்கோம். அண்ட் கடைசியில் வந்து பார்த்தா என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த மாதிரி ஒரு கிறிஸ்டல்ஸ் தொங்க விட்டுருக்கோம். இந்த மாதிரி இப்போ வந்து பார்த்தோம்னா இதுதான் டோட்டல் ஸ்லீவ்ஸு. இதுதான் இந்த டோட்டல் ஸ்லீவ்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, ஸ்லீவ்ஸு மேலே டிசைனு கீழே டிசைனு. இதில் வந்து அவங்க வியர் பண்ணிவிட்டு போடும்போது இது கொஞ்சம் நகரும். கீழே நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கு பிறகு வேணும்னா வச்சுக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. நம்ம இதுதான் இந்த இதில் வந்து கொடுத்துருக்கோம். இதுதான் நம்ம ஸ்லீவோட பேட்டர்ன் ஐடியா. இவ்வளோ தாங்க ஸ்லீவு. இது இன்னும் கொஞ்சம் நம்ம கிராண்ட் ஆக்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்கோம்னா இன் பிட்வீனில் திரும்ப இருக்க ஒரு அந்த அவுட்லைனில் ஒரு மாதிரி ஸ்டோன்ஸ் இருக்குல்ல, அந்த ஸ்டோன்ஸ் வச்சு திரும்ப ட்விஸ்டன் பீட்ஸை வந்து நம்ம வீவியாக வச்சு ஃப்ளவர் மாதிரி செஞ்சு முடிச்சிட்டோம். இப்போ இவ்வளோ தான். இந்த ஒர்க் வந்து பண்ணுறதுக்கு நமக்கு 1 or 2 days நீங்கள் உட்காந்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு போட்டு முடிச்சிடலாம். இவ்வளோ தாங்க பீட்ஸு ஒர்க்கு. இவ்வளோ தான். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து ஸ்லீவோட ஐடியாவில் வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு ஐடியாவாக இருந்தது, அதுதான் நாங்கள் இதில் போட்டிருக்கோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது எப்படி இருக்குதுன்னு நீங்கள் பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஸ்லீவ் டிஃப்ரெண்ட்டாக யாரும் கேட்டாங்கன்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.